வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. நம்ம இன்றைக்கி நியூ இந்தியா அசூரன்ஸ் அப்படிங்கிற மத்திய அரசு காப்பீட்டு நிறுவனத்தில் 685 காலி பணியிடம் இருக்குது, அசிஸ்டன்ட் காலி பணியிடம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்ஐசி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் நியூ இந்தியா அசூரன்ஸும் ஒரு மத்திய அரசை சார்ந்த ஒரு காப்பீட்டு நிறுவனம். இதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க, ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினு, சிலபஸ்ஸு, அப்ளை பண்ணுற லிங்க்கு, முழுமையான தகவல் உள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்னால் நம்ம எந்த மாநிலத்துக்கு அப்ளை பண்ணுறோமோ ஸோ அந்த மாநிலத்தோட முக்கிய மொழி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், கேரளாவுக்கு அப்ளை பண்ணால் மலையாளம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு ரீஜனுக்கு தான் பண்ணணும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுற லிங்க்கு எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மற்ற டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை எதிர்பார்க்குறவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஜாப் வரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராட்டும் இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க யாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஆன்லைன் மொபைலில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிஸ்டம் நாட் சப்போர்ட்டுன்னு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இல்லைனா உங்கள் கம்ப்யூட்டரில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 31/7/2018, ஜூலை 31 லாஸ்ட் டேட்டு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்றைக்கு நடக்குன்னா செப்டம்பர் 9 இல்லைனா 8 நடக்கும். மெயின் எக்ஸாம் வந்து அக்டோபர் 6 நடக்கும். கால் லெட்ரு வந்து 10 நாளுக்கு முன்னால், எக்ஸாமுக்கு 10 நாளுக்கு முன்னால் உங்களுக்கு கால் லெட்ரு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதில் பண்ணலான்னா newindia.co.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணணும். அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முழு என்னென்ன அப்டேட் இருக்கோ எல்லாமே newindia.co.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ வயசு வரம்புன்னு பார்த்தா 21 30 வயசு வரைக்கும். என்றைக்குன்னா போன மாதம் ஜூன் 30 கணக்கு 21 30 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கணும். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன், எஸ்சி/எஸ்டி 5, ஹேண்டிகேப் 10, விடோ 5, இத்தனை வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஓபிசின்னா 21 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஆப்டிடியூட் எல்லாம் சேர்த்து 100 மார்க் வைக்கிறாங்க. 1 மணி நேரம் டெஸ்ட்டு. ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் மெயின்ஸ் போகலாம். மெயின்ஸ் வந்து ரீசனிங்கு 40 கொஷின், இங்கிலீஷ் 40 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 40, கம்ப்யூட்டர் நாலேஜ் 40, நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 40. ஸோ டோட்டலாக 200 கொஷின், 250 மார்க் வைக்கிறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு இதுதான் ப்ரொசீஜரு. சிலபஸ் எல்லாம் கீழே இருக்குது, டெஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எழுதலாம். தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர். ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் கம்மியாக இருந்தாங்கன்னா இந்த இடமும் கம்மியாகும். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 83 வேலை இருக்குது. ஸோ கட்டணம்னு பார்த்தா இதில் தான் ஆப்பு வச்சுருக்காங்க. எஸ்சி/எஸ்டி 100 ரூபா தான், மற்றவங்க எல்லாத்துக்குமே 600 ரூபா கட்டணும். சம்பளம் பார்த்தா 23,500 40,000 வரைக்கும் சம்பளம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, எல்லாருக்கும் தெரியும், ஃபோட்டோ ஒரு 20 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சைனு 20 கேபிக்குள்ளே இருக்கணும், எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை ரேகை, அது வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் கலரில் நீங்கள் வச்சு அதை ஸ்கேன் பண்ணணும். அது சைஸு 20 கேபிக்குள்ளே இருக்கணும். 4வது டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் பிளாக் கலரில் எழுதணும். எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும், கேபிட்டல் எதுவும் எழுதக்கூடாது, ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். அந்த டிக்ளரேஷனும் பிளாக் கலரில் ஸ்மால் லெட்டரை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி வெள்ளை பேப்பரில் அதையும் ஸ்கேன் பண்ணணும். அது சைஸு 20 50 கேபிக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அந்த டிக்ளரேஷன் என்னென்னா இந்த இருக்குல்ல, இதை மாதிரி தான். இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் பென் வச்சு எழுதணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட்னா அந்த இடத்துல உங்கள் பேர் போட்டுக்கோங்க. ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். ஐ வில் ப்ரெசென்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக்ளரேஷனுங்கிறத இந்த மாதிரி எழுதி ஸ்கேன் பண்ணி 20 50 கேபி ஜேபிஜி ஃபார்மேட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த 4 இதுவும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முகவரி வந்து newindia.co.in இந்த வெப்சைட்டை அடிக்கடி வாட்ச் பண்ணுங்கள். இதில் தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸாம் ரிலேட்டடாக ஜாப் ட்ரை பண்ணுறவங்க இது ஒரு நல்ல இது. ஐபிபிஎஸ் பேங்கு எக்ஸாம், இது வந்து ஐபிபிஎஸ் எக்ஸாம் தான், ஆனால் அசூரன்ஸ் கம்பெனி. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுங்கள், நல்ல சான்ஸு. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, வீடியோக்கு மேலேயே நாங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். மை எக்ஸாம் 100 ஐக்கானை கிளிக் பண்ணாலே சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்தில் ஒரு 2 வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோவும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.